பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சொத்துரும் ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே பழைய ஏற்பட்டிலே இயேசு குறித்து சகரியா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்துலேயும் 8ஆம் அதிகாரத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடுனா இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து திட்டம் தெளிவாக நம்ம இந்நாளில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இயேசு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பார்ப்போம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு. இயேசு வரப்போகிறார். கலிகுரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பேரி. இயேசு உங்களை நியாயம் தீர்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கெம்பேரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஏதோ ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா இல்லை, உலகத்தை ஆளுகிற ராஜா இல்லை, உலகத்தை படைத்த ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதின் மேல் கழுதி குட்டியின் மேலும் வருகிறவர். அவர் எப்படி இருப்பார்? அந்த ராஜா உன்னிடத்தில் வருவார். இந்த உலகத்தை படைத்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். நிறைய வாட்டி சொல்லுவேன் ரட்சிக்கிறது என்றால். நம்ம பாருங்கள், நான் கொஞ்சம் நகையெல்லாம் வச்சுட்டு இருந்தேன், மீட்டெடுக்க முடியல. பல வருஷம் மீட்டெடுக்க முடியல. ரினியூல் பண்ணுவேன், வட்டி கட்டுவேன், அப்படியே பண்ணுவேன். அதை மீட்டு எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சொப்ப நகை தானாலும் அது என் கைக்கு வந்த உடனே இது நம்மளுது அப்படின்னு வந்த உடனே ஒரு சந்தோஷம். கஷ்டப்பட்டு வாங்கணுமே ஆண்டவரே இது. ஆனால் ப்ரேயர் பண்ணி தான் வாங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட, ஆண்டவரே நான் இதை வாங்க போகிறேன் சுவாமி, ஆசீர்வதித்து கொடுங்க, நான் ஏமாற்றப்படக்கூடாது, நானும் யாரையும் ஏமாற்றிடக்கூடாது சொல்லி தான் நான் வாங்குவேன். எல்லா பொருளையும் என் வீட்டில் எல்லாமே அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன். நான் இதை வாங்க போகிறேன்ப்பா, நான் வாங்கவா வேண்டாவா இப்போ அப்படி கேட்குறேன். அப்படின்னா கேட்பேன் தெரியுமா, நான் இதை வாங்க போகிறப்பா ஆசை வச்சு கொடுங்க கேட்பேன். பிரியமானவர்களே, இது ஜபங்கள் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்போது ரட்சிக்கிறது என்றால் விடுதலை பண்ணுகிறது. ஒரு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றது, நீ நிரபராதின்னு சொல்லி வெளியே வர்றது, ஒரு பழியிலேருந்து வெளியே வர்றது, ஒரு ஒரு கட்டுலேருந்து வெளியே வர்றது, தலைமுறை சாபத்துலேருந்து வெளியே வர்றது, நோயிலேருந்து வெளியே வர்றது, இதுதான் ரட்சிப்பு. அதுதான் சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே நீ என்ன பண்ண, சந்தோஷப்படு, ஈஸ்வர வரப்போகிற, இப்படியும் கண்ணீர் இருக்காது, துடைக்கப்படுவார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். அவர் கர்வமாக நம்மளை ஆள மாட்டார், தாழ்மையாக இருப்பார். கழுதின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயினின்று தங்களை ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அச்சுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம். இந்த சண்டை போடுற காரியெல்லாம் அவர் ஆளுகையில் இருக்காது மகனே. யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தம் செல்லும். பிரியமானவர்களே, ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு தான் இருக்க முடியும். குஜராத்துக்கு போனால் அவர் வேறு பிரதமர் தலைவர். தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர். இப்படி கேரளா போனால் இன்னொருத்தர், அமெரிக்கா போனால் இன்னொருத்தர், லண்டனுக்கு போனால் இன்னொருத்தர். இப்படி தேசங்களிலே ஒரு பிரதமர், தலைவர், முதலமைச்சர்னு இருக்கிறாங்க. ஆனால் என் அப்பன் இயேசு பிறப்புக்கு முன்னாடியே அவர் எப்படி ஆளுவார், எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்பதை என் வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை பார்க்கிற என் சனங்களே, என் சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தை பிறப்புக்கு முன்னாடி பிறந்து இதை தான் சாப்பிட, இதுதான் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வளரும், அது ஜனங்களுக்காக தன் ஜீவனையை கொடுக்கும், அநேக பாவ சாபங்களை நீக்கி ரட்சித்து அவர்களை ஆசீர்வாதத்தில் சமாதானத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு குழந்தையாவது பிறந்திருக்கிறதா? இந்த தேசத்தில் எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ காரியங்கள் சாதிச்சேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என் அப்பன் இயேசுக்கு கொடுத்த ஒரு மகுடம் வேறு யாருக்காவது உண்டா என்று சிந்தித்து செயல்படுங்கள் பிரியமானவர்களே. அவர் யுத்தம் பண்ண மாட்டாராம் பிரியமானவர்கள். யுத்தம் வெள்ளம் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார்.
இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டிக்கு சமாதானம் கூற முடியல, பிள்ளைகள் பெற்றோருக்கு சமாதானம் கூற முடியல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமாதானம் கூற முடியல, வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இல்லை, தேசத்தில் ஊரில் சமாதானம் இல்லை, தேசத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் என் இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். சமாதானம் கூறுவோம். அவருடைய ஆளிகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் பரியந்தம் செல்லும். பூமியின் எல்லை படைத்தவர், அவர் பூமி எல்லை வரைக்கும் அவரோட ராஜ்யம் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறீங்களா? அடைபட்டு இருக்கிறீங்களா? உன்னுடையவர்களை, உங்களை மட்டும் இல்லை, உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். எப்படிங்க ரத்தம்னு வரும் இந்த இடத்துல? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் ஆமேன் ஆமேன் போடுங்க. என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். பிரியமானவர்களே, அவர் இரத்தத்தினாலே விடுதலை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடிங்க இந்த வார்த்தை. நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் ஏன் அடிபட்டார்னா, அவர் தழும்புகளால் நம்ம குணமாகும்படி தழும்புகளை ஏற்றுக்கொண்டாராம். ஏன் அவர் சிலுவை சுமக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்கிறார்கள். எதற்கு இதை கொடுக்குறீங்க? எதற்கு கொடுக்குறீங்க? தண்ணி இல்லாத குழியில், தண்ணி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படி அடித்து கிடிச்சு பிடிச்சிக்கிட்டு கிடக்கலாம், கொஞ்சம் வேர்க்காமல் இருக்கும். தண்ணி இல்லாத குழியில் இருந்தீங்கன்னா வேர்த்து விரிஞ்சு அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போவார்கள். அடைப்பட்டு இருக்கிற வெளியே வந்து ஒரு மனுஷனை பார்க்க முடியாதபடி அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். அப்படியாக பிரியமானவர்களே, அப்படி அடைப்பட்டு இருக்கிறவர்களை, சிறைப்பட்டு இருக்கிறவர்களை அவர் காப்பாற்ற வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலயமாக எழுதப்பட்ட வார்த்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே, இன்னைக்கு நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அவரிடத்திலே திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கு தருவேன். இன்றைக்கு இவரால் முடியும் நீங்கள் நம்பி வருவீர்களானால் உங்களோட கட்டுகளிலிருந்து, உங்களோட பாவ சாபத்திலிருந்து, உங்களோட சிறையிலிருந்து, உங்களோட வேதனை துன்பத்திலிருந்து, வியாதியிலிருந்து நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர், நான் நான் ஊழியக்காரி. நான் ஜெபிக்கிறதுனால அல்ல, அவர் செய்ய முடியும். இப்போ நான் இந்த பேனா வச்சுட்டு எப்படி பண்ணுறேன், இந்த பேனா மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்ன இதில் இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது எப்படி சொல்லணும்னா, ஜீவனை கொடுத்துட்டு தான் வரும், ஜீவனை எடுத்துட்டு வராது, கொடுத்துட்டு தான் வரும். அதே போல தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க வந்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அவரிடத்தில் திரும்ப, இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கு தருவேன். நான் எனக்கென்று யூதாவின் ஆணிற்று எப்ராயிமில் வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்க தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பரகரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். இன்னைக்கு இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண முடியல எவனாலையும். ஏன்னா அவங்க அறிவு இல்லை. அவங்க நினச்சாங்க ரொம்ப அறிவாக இருக்கிறான்னு. அது தோற்று போச்சு, அந்த மிஷின் வேலை செய்யலை. ஆனால் தான் ஸ்பாட்டில் அவங்க அவ்வளோ ஏவுகணை விட்டு நிறைய பேர் இறந்து போனார்கள். கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் தேசத்திலே. அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது தாய்ப்பட்டணம், உலகத்துக்கே அது தாய்ப்பட்டணம். பிரியமானவர்களே, சாமியால் யோசிச்சு பாருங்க, தாய்ப்பட்டணம். அப்படியாக பிரியமானவர்களை பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் நல்ல கவனிங்க, அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகி கர்த்தர் அவருடைய ஜனமாகி மந்தையை அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். கிரீடத்தில் கல்லுகளைப் போல பதிந்திருப்பார்களாம். வைரக்கற்களைப் போல, நவரத்னங்களைப் போல, மாணிக்கம் மரகத கற்களைப் போல. எப்படி பாருங்க, தேசத்தில் ஏற்றப்பட்ட
கொடிகளின் கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் காணிகையும் வளர்க்கும். எங்க அவர் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவர் எப்படி இருப்பார்ன்றதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. காரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. அவர் கொடுக்கிற தானியம் வாலிபரையும் புது ரசத்தினால் கணிகையும் வளர்க்கும். அது மாத்திரம் இல்லை, இதில் படிச்சிங்கன்னா அசந்து போயிடுறேன். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியரில் பல பாஷைக்காரர், நான் தெலுங்கு, நான் கன்னடா, நான் மலையாளி, நான் உருது, அப்படி நாங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? அந்நாளிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, இது ஒரு மனுஷன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட வருவோம். அப்படியாக எத்தனையோ பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து எல்லைகள் வரைக்கும் ஆளுகிறவர். நீங்கள் ஒரு எல்லையில் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எல்லையிலேருந்து ஒரு எல்லை வரைக்கும் ஆளுகிறவர் ராஜா வேண்டுமா? இந்த உலகத்தை படைத்த ராஜா உங்களுக்கு வேண்டுமா என்று சிந்தித்து செயல்படுங்கள். அவர் எல்லைகளை ஒரு உலகத்துக்குள்ள எல்லைகளையும் சமுத்திரத்தின் எல்லையிலேருந்து ஒரு எல்லைகளும் அவர் ஆளுகிறவராயிருக்கிறார். இந்த புறஜாதியர் 10 மனுஷர், அநேக பாஷைக்காரர், ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட வருவோம். நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சும்மா வந்துடல. என்னை கேட்டிருக்காங்க நிறைய பேர். அந்த காலத்தில் பிரியாணி எந்த காலம் வரைக்கும் வந்துச்சு? 50 வருஷம் முன்னாடி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் தெரியும் பிரியாணிக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் அப்புறம் அரிசிக்காகவும் போனாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் ஒரு நன்மை பெறாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? நம்புவீங்களா? ஏங்க, இன்றைக்கி முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்க, டாக்டரால் கைவிடப்பட்டவங்க, இது எதையுமே செய்ய முடியாதவங்க, எதையுமே பெற முடியலையே, எதை கொடுத்தாலும் பெற முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாட்சி சொல்லுகிறார்கள். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து செயல்படுங்கள். ஒருவேளை என்னால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியல, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் உங்களை அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிலைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். வருவீர்களானால் இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டீர்களா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பிரியமானவர்களை, சிந்தித்து செயல்படுங்கள். அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.